श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पुरुषपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு பெண்மணிகளும் இந்த காலத்து ரீதியா எப்படி நடந்துக்கணும், அந்த காலத்துல எப்படி நடந்துட்டா என்பதெல்லாம் தெரியப்படுத்துற மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம். அற்புதமான ஸ்லோகம். சத்யா क्लेशं क्वचन समये तादृशं चिन्तयित्वा स्मृत्वा देवीमचलतनयां विप्रयुक्तां शिवेन रक्षात्मानं कथमपि शुभे जीवितालम्बनं मे पत्युच्छन्दाद्व्यसनमपि श्लाघनीयं वधूनाम्. இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்லோகங்களால சொன்ன லக்ஷ்மணன் அந்த லங்கையில தன்னுடைய ஜியா கோஷத்தினால வெள்ளனுடைய அந்த நாணயத்தை அந்த கோஷத்தினால உன்னுடைய காதுல தேர்ப்பாயும்படியாக பண்ண போற என்பதாக சொல்லி, அப்போ உடனே லக்ஷ்மணன் தான் வருவேரா, நீர் வராக அங்கேயே இருந்துருவேரா என்ன, ரிஷி முகத்திலேயே உட்காந்துருவேரா என்ன, அவரை அனுப்பினாக்கா போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சந்தேகப்படாதமா, நானே வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப நானே வரப்போறேன்னு சொல்லிச்சு, நீ இப்பவே நீ யோசனை பண்ணி பார்த்துக்கோ, நானே गत्वा चोर्वीं गगनपदमी स्वैरिणा पुष्पकेण सिद्धारंभौ सपदि भवताम् आदिराज्याभिषेकात् सम्प्राप्स्यावः चिरवेरहितः सञ्चितान् देवी भोगान्. அங்க ராவணவதம் பண்ணி புஷ்பக விமானத்துல உன்னை ஏத்திண்டு நான் வரப்போறேன்னு சொல்லி சொன்னார். இன்னொரு விஷயத்தையும் நீ நினைச்சு பார்த்துக்கோ, நான் ராவணவதம் பண்ணச்சு நான் ஒத்தனாவே கரதூஷணம் திருசிரசு முதலிய 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணிட்டு வரச்சே நீ எப்படி என்னிடத்துல சப்பிரேமமா ஒரு சந்தோஷமா என்னை அணைச்சுண்டு ஒரு என்ன சந்தோஷப்படுத்தினையோ, என்னுடைய ரணங்கள்லாம் போக்கடிச்சாயோ, அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இப்போ உனக்கும் வரப்போறது, சீக்கிரத்திலேயே வரப்போறது. ஆகையால நீ விசாரப்படாதுன்னு தன்னுடைய சந்தேசத்தை உபசம்ஹாரம் பண்ற முடிக்கிறேன். ஆகையால இப்ப நான் கட்டாயம் வரப்போறேன்றத தெரிஞ்சுட்டு நாம நினைக்காத சில கஷ்டங்கள்லாம் வருது. இது தெய்வத்தினால வரக்கூடிய சில கஷ்டங்கள். இப்ப உனக்கும் எனக்கும் பிரிவு வரணும்னு யாரனா நினைச்சமா? நீ நினைச்சியா நான் நினைச்சேன்னா ரெண்டு பேரும் நினைக்கல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே பிரிவு வரக்கூடாதுன்னுட்டு தானே நீ அயோத்தியில இரு, நான் மாத்திரம் காட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன மாத்திரம்தான் ராஜா காட்டுக்கு போக சொல்லி சொன்னாரே தவிர எனக்குதான் ராஜாவனுடைய கட்டளையை தவிர உனக்கு ஒண்ணும் இல்லமா, நீ அங்கே இருன்னு சொன்னா கூட நான் உன்னோடு இருக்கிற இடம்தான் ஸ்வயா சஹசஸ்வர்கா, உன்னோட எங்க இருக்கணும் அதுதான் எனக்கு, அதுதான் சொர்க்கமாக இருக்கு. நீ இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் இருக்க அது நிறையா, அது நரக்கம்னு சொல்லி என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நீயும் சொன்ன, நானும் வந்தோம். இது நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருந்தோம். இப்படி இது நாள் வரைக்கும் நாம ஒன்னாவே இருந்துட்டு இருக்கச்சே திடீர்னு ஒரு பிரிவு வந்தது. நானும் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்கல.
ராட்சசால பார்த்து பயந்துட்டு நீயும் போகல, நானும் ராட்சசாலன்னு உன்னை ரட்சிக்க முடியாதுன்னெல்லாம் நான் நினைக்கல. இப்படி காட்டுல போலீஸிங்கும் இருக்கும்னு சொல்லி முதல்ல சொல்லச்சே சொன்னனே தவிர, ஆனா என்னுடைய ராமோ பாகச சம்ஸ்கிருதான்னு பாஹு ராமச சம்ஸ்கிருதான்னு சொல்லிருக்கு. அப்படின்னால ராமனுடைய அரவணைப்புல இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் வராது, எதுவுமே கஷ்டமாகாதுன்னு நீயும் நினைச்ச, நானும் அப்படிதான் ஒன்னும் ரட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தெய்வத்தினால இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே நீ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சைய, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சாஜீவிதம் க்ஷிப்ரமகம் தியஜாமின்னு சொல்றாரு. மாசாதூர்வன் அஜீவிஷேன்னு நீ சொன்ன, நான் சீக்கிரத்திலேயே பிராணனை விட்டுடுவேன்னு எல்லாம் நீ சொன்னையாம். இதெல்லாம் ஹனுமார் கேட்டு என்கிட்ட சொன்ன. எந்த காரணத்தை கொண்டும் பிராணனை விடக்கூடாது. ஆகையால லோகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே அவளெல்லாம் நினைச்சுண்டாவது இந்த கஷ்டத்தை நீ தாங்கிக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்லறே. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இங்க இப்படி ஒரு சந்தேசத்தை அனுப்பிச்சு ஹம்சம் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை சந்தேசத்தை சொல்லி அந்த மைதிலியை ஜீவிக்க பண்ற, அவளை பிராண விடாது இருக்கும்படியாக பண்ற. இங்க பிராச்சீனத்துல அநேக பதிவிரதைகளுக்கெல்லாம் ஒரு கணவனுக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா பதிவிரதைகள்லாம். அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சும் கூட பிராணனை யாரும் விடல. அப்படி அந்த ஜீவிதம் ரட்சிக்கணும். ஒரு காலத்துல இதுவே கணவனுக்கு அனுகூலமாக ஆகும் என்கிற ஒரு எண்ணத்தோட ஜீவிதத்தை ரட்சிக்கணும்ன்ற முறையில ரட்சிச்சு இருந்திருக்கா. ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு பிராணனோட இருந்தவனாக்க 100 வருஷம் கஷ்டப்பட்டா கூட 100 வருஷம் கழிச்சானா ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் இருக்கணும். சரீரமே இல்லாத போட்டுனாக்கா எங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது? இப்பதான் சொன்னார். இப்ப சில திருஷ்டாந்தங்களை சொல்லி நீயும் அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்றத சொல்ற. சத்யா கிளேசம் கோஜன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா ஸ்மிருத்வா தேவீம் அச்சலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாதே வியசனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். அழகான ஸ்லோகம். அப்படியே தேசிகன் அப்படியே அந்த சொற்சுவை பொருட்சுவை எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு. அந்த ராமனுடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது இந்த ஸ்லோகம். சீதையின் இடத்துல அவ்வளவு பிரீத்தி. சீதை பிராணம் விட்டாள்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதே சமயத்துல உடனே போய் அவளை அழைச்சிட்டு வரவும் முடியாத ஒரு நிலை. இப்ப இந்த மாதிரி நிலையில சீதை பிராணனோட இருக்கணும். தான் வர வரைக்கும் அவ பிராணனோட இருக்கணும், அவளோட சேரணும். இதுக்கெல்லாம் ஒரு பதிவிரத்தைய எப்படியெல்லாம் தேத்தரவு சொல்றாளோ அந்த மாதிரி தேத்தரவு சொல்லி நீ பிராணனை விடாமல் இருக்கணும், பிராணனை எந்த காரணத்திலையும் விடக்கூடாது, நீ ரட்சிக்கணும், ரட்சித்துக் கொள்ளணும் என்பதை ராமர் இது சந்தேசம் மூலமாக அம்சம் மூலமாக தெரிவிக்கிறேன். லோகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதுல சில பேரை சொல்லி கொச்சன சமயே கதாச்சித்து சில சமயங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சில சிரமங்கள்லாம் வரதான் வரும். ஆரம்பிக்கச்சேயே சொல்றேன். 2 பேர் இந்த ஸ்லோகத்துல 2 பேருடைய கஷ்டத்தை திருஷ்டாந்தமா சொல்றேன். இந்திராணியினுடைய கஷ்டத்தை சொல்ற. அதே மாதிரி சிவபெருமானுடைய மனைவி ஆகிற தாட்சாணி அவளுடைய கஷ்டத்தை சொல்ற. இந்த 2 பேருடைய கஷ்டத்தை பாரு. அவ 2 பேரும் ஜீவிச்சு இருந்தா.
அவளை காட்டிலும் உனக்கு எவ்வளவோ விதத்துல தேவலை இப்போ. ஆகையால சில சமயங்கள்ல நம்மளை காட்டிலும் கீழே இருக்கிறவாளை பார்த்து நாம தேத்தரவு கொள்ளணும். சில சமயங்கள்ல நமக்கு இந்த சரி இது வரலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையேன்னு ஒரு வேதனை இருக்கலாம். பெருமாள் நமக்கு இவ்வளவு தூரம் கொடுத்திருக்காரு, அந்த வரைக்கும் சந்தோஷப்படணுமே தவிர நம்மளை காட்டிலும் மேல இருக்கிறவாளை பார்த்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வேதனைப்படுறத காட்டிலும் நம்மளை காட்டிலும் கீழே இருக்கிறவா பார்த்து அவள் காட்டிலும் நம்மள நன்னா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படலாம். இது ஒரு விஷயம். அது ஏதோ பணங்காசு விஷயத்துல வேணா அந்த மாதிரி இருக்கலாம். பதி பத்னி விஷயத்துல எப்படி இருக்க முடியும் என்ன கேட்டா, அதுலயும் சில பேர் சொல்றேன், பதிவிரதர்களாக இருந்திருக்கிறவா சில பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த கஷ்டப்படுறத பார்த்து சொல்லி இங்கேயும் நீயும் அத மாதிரி கொஞ்சம் தேத்தரவு பண்ணிட்டு பிராணதாரணம் பண்ணணும்னு ராமர் சொல்றார். இங்க இந்திராணியினுடைய துக்கம், தாட்சாயணியினுடைய துக்கம், இவ ரெண்டு பேருடைய துக்கத்துல தாட்சாயணியினுடைய துக்கம் ரொம்ப அதிகம். அதுக்காக முதல்ல இந்திராணியினுடைய துக்கத்தை சொல்லிட்டு அப்புறமா தாட்சாயணியினுடைய துக்கத்தை சொல்ற. சத்யா கிளேசம் வச்சன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா. ஒரு சமயத்துல இந்திராணிக்கு நேர்ந்த ஒரு கஷ்டத்தை நினைச்சு பார் என்பதாக சொல்ற. இந்திராணிக்கு என்ன கஷ்டம் வந்தது அப்படின்னா, ரைசீர்ஷயா அபிபூதஸ்ய சபூர்வம் பிரம்மஹத்யயா தோந்தமாஸ்ரித்ய லோகானாம் நட்டசம்ஞோ விசேதனஹ ந பிராஜ்ஞாயத தேவேந்திரஹ ஸ்வபிபூத ஸ்வகல்மஷைஹ பிரதிஷ்சன்னோ வசச்சாம்சு சேஷ்டபான இவோரகஹ. ஏவம் துக்கமனுப்ராப்தம் இந்திரேண சஹ பாக்யயா அஜ்ஞாதவாசஸ்ய கிருதஹ சத்ருணாம் வதகாங்க்ஷயா. மகாபாரதத்துல உத்தியோக பருவால சொல்ற ஒரு விஷயம். இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். இந்த விருத்ராசுரனை வதம் பண்ணினதுன்றது இருக்க, அவனுக்கு ஒரு பெரிய பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு. விருத்ராசுர வதத்தினால பிரம்மஹத்தி தோஷம் வந்துருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் வந்த உடனே இப்படி பிரம்மஹத்தி பண்ணவன் மூஞ்சில யாருமே முழிக்க மாட்டான், யார் கண்ணிலையும் புலப்படாமல் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டதுனால திரைசீர்ஷயாபிபூதஸ்ச சபூர்வம் பிரம்மஹத்யயா, அந்த திரிசீர்ஷனாக இருக்கக்கூடிய விருத்ராசுரனான வதம் பண்ணினதுனால இப்ப இவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது 3 தலையோடு இருக்க தொட்டா, அந்த தொட்டாவனுடைய பிள்ளை இந்த விருத்ராசுரன். அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். சோந்தமாஸ்ரித்ய லோகானாம் நட்டசம்ஞோ விசேதனஹ, அவனுக்கு ஒரு இயல்பான நிலையே இல்லை. அவன் யார் கண்ணிலையும் புலப்படாமல் இருந்திருக்கானோ. எங்க பார்த்தாலும் தேவேந்திரனை தெரியல. தேவேந்திரன் எங்கடா, தேவேந்திரன் எங்கடா, தேவேந்திரன் எங்கடான்னு பாக்குறான். தேவேந்திரனை கண்ணை தம்பிடவே இல்லையா, எங்க இருக்கான், தன்னுடைய பாப்பத்தினால அவன் தெரியல. பிரதிச்சன்னோ வசச்சாம்சு சேஷ்டமானைவோரகா, ஒரு ஜலத்துல ஒரு தாமரை நாளம், அந்த நாளத்துல போய் ஒழிஞ்சு இந்திரன் வாசம் பண்றான். அஜ்ஞாத வாசஸ்ய கிருதஹ சத்ருணாம் வதகாங்க்ஷயான்னு, இங்க இப்ப சத்ருக்களை வதம் பண்ணணும்னு பண்ணிட்டு கடைசியில என்ன ஆச்சு இவனுக்குன்னா, இவன் அந்த அமராவதியில இந்திராணியோட இருக்க முடியாத ஒரு நிலை வந்துருக்கு. அதுல யார் கண்ணிலையும் புலப்படாமல் எங்கேயோ இருக்கான், எங்க வாசம் பண்றான், இருக்கானா போயிட்டானான்னே தெரியாத ஒரு நிலை. அப்ப அது சசிக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்திசை ஏற்படுறது.
அந்த துர்தசையிலையும் என்ன மாதிரி துர்தசை பார்ப்போம்னா, நகுஷன் இந்திர பதவிக்கு வந்துட்டான். நகுஷனுக்கு அவன் பண்ணின யாக விஜயாதிகள்லாம் பண்ணினதுனால அதனுடைய பலனாக இந்திர பதவி கிடைச்சிட்டு, இந்திர பதவி பண்ண உடனே அமராவதி பட்டணத்துல போய் இந்திரன் உட்காந்து இருக்கிற சிம்ஹாசனத்துல அவன் ஏறி உட்காந்துட்டான். நகுஷன் உட்காண்டது மாத்திரமில்ல, அந்த லோகம் மொத்தம் தனக்கு, அந்த சொர்க்கலோகம் மொத்தம் தனக்கு அடங்கினதாக ஆன மாதிரி இந்திரனுடைய மனைவியா இருக்கிற சசியும் தனக்கு அடங்கினவள்ன்ற ஒரு எண்ணத்தை வச்சிருந்து, அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நகுஷன் என்ன பண்ணான்னா, அந்த இந்திராணியும் தன்வசமாக ஆக்கிக்கணும்னு முயற்சி அடையும். இங்கதான் ஒரு விஷயம். அப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரு செல்வம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்மண் தெரியாது. இது 99.9% இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவளுக்கு ஒரு தனமதம் இருக்க, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பணம் வந்துடுத்தோம்னாக்கா தன்னுடைய நிலையே பார்க்கவே மாட்டார். இப்ப நகுஷனுக்கு கேட்கணுமா, இதுக்கு முன்னெல்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணி எவ்வளவு யாக யஜ்ஞம் பண்ணி இந்த இந்திர பதவி அவனுக்கு வந்திருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்திர பதவி வந்ததுன்றத அவன் நினைக்கவே இல்லை. இந்த இந்திர பதவி வந்த உடனே கண்மூடித்தனமாக இருந்துட்டான். அவனுக்கு ஒரு ஒரு கொழுப்பு அதிகமா எடுத்து அந்த மதத்தினால இந்த 3 லோகமும் எப்படி இந்திரனுடைய வஸ்து மொத்தம் நகுஷனுக்கு அடங்கினதா ஆயிடுத்தோ, அதே மாதிரி இந்திராணியும் சுவாயத்தை கத்தும் தன்னுக்கு தன்னுடைய போகத்துக்கு உண்டானவளாக இருக்கணும்னு அவன் நினைச்சான். அப்போ பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்திராணி இடத்துல. அப்போ இந்திராணிக்கு எவ்வளவு வேதனை யோசனை பண்ணிப்பாரு. அவ எப்படிப்பட்ட வேதனையோட அவ இருந்தா அப்படின்னா, அவ பதிவிரத சிகாமணி. தன்னுடைய கணவனிடத்து தன்னுடைய வேதனையை சொல்றதுக்கு ஆள் இல்லை. யாருண்ட போய் சொல்லுவோம்? எங்கேயோ பர்த்தா இருக்க, அவ இருக்கிற இடமான தெரியும்னாக்க யாரையானா எத்தையான ஒரு ஜந்துவ தூதுவானா இட்டு சொல்லலாம். அவன் இருக்கானா போயிட்டானான்றதே தெரியல, பர்த்தா இருக்காரா இல்லையான்றதே தெரியல. எங்க அப்படி இருக்காருன்னு இருந்தா வச்சுட்டா கூட எங்க இருக்காருன்னு தெரியல. யாருட போய் ரட்சிக்க வேண்டியவனே தன்னையே வேலையே பயிர மேயற மாதிரி இந்திராணியே ஒரு கெட்ட எண்ணத்தோட நகுஷம் பார்க்கறான். அப்போ ராஜா காலில் விழ முடியாது. அப்ப யாருண்ட போய் விழுறதுன்னு தெரியலையா, பிரகஸ்பதி இடத்துல போய் சரணாகதி பண்றாளாம். ஆத்மானும் பிரகஸ்பதி நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பண்ண முடியாது, நீ இப்படி ஒரு பதிவிரத்தையா இருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல பர்த்தா எங்க போனார்ன்றது தெரியல. தன்னுடைய ராஜ்யத்தை வேற யாரோ ஒருத்தன் ஆக்கிரமிச்சுட்டான். அதே மாதிரி தன்னுடைய ஜனங்கள்ட இருக்க மாதிரி இப்போ என்ன, அதாவது இந்த இந்திரலோகத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் புது ராஜா வந்த பிற்பாடு இவன் எப்படி நடந்துப்பான்னு தெரியலையே, எப்படி நடந்துப்பான்னு தெரியலையேன்னு ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுற மாதிரி இருந்துருக்கு. இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் வந்த பிற்பாடு அங்க போன இந்தியத்துல குடிமகள்லாம் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாத இருக்குமா, நமக்கு கஷ்டம் இல்லாத இருக்குமா, என்ன ஆகுமோ தெரியலையேன்னு அகன்யகனி வேதனைப்படுற மாதிரி இந்திராணி உள்பட அங்க இருக்கிறவா மொத்த பேரும் வேதனைப்பட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு ஒரு நிச்சய ஞானமே இல்லை. தன்னுடைய பிரியனாக இருக்கிற இந்திரனோட சேர போறோமா, மறுபடியும் சேருவோமா சேர மாட்டோமா தெரியல. அப்படி ஒரு கால் சேர்றதுக்குள்ள எந்த க்ஷணத்துல என்ன அனர்த்தம் வருமோ தெரியல. இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் நடுங்கிண்டு இருந்துருக்கா. அப்படி இந்திராணி இருந்தா. உனக்கு அந்த மாதிரி இல்லை. அதை கம்பேர் பண்ணோம்னா, இந்திராணி இருந்த நிலையை கம்பேர் பண்ணுவோம்னா சீதைக்கு அவ்வளவோ தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நகுஷனுக்கு
நகுஷனுக்கும் ராவணனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ராவணன் என்னன்னா பல கன்னிகைகளுடைய சாபத்துக்கு உட்பட்டவனாக இருந்து எந்த ஒரு பெண்ணையும் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளிடத்துல தவறாக நடந்திருந்தாங்கனாக்க அவனுடைய தலை 100 விழிச்சு போயிடும்னு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினாலதான் பயந்துட்டுதான் சீதா பிராட்டியின் இடத்துல கெஞ்சரா, சீதா பிராட்டியின் இடத்துல அவளை பயமுறுத்தறான். எப்படியானா என்னுடைய அந்தப்புறத்துக்கு வான்னு சொல்லி சொல்றானே தவிர அவன் பலாத்காரம் பண்ணிருக்கலாமோ இல்லையா? பலாத்காரம் பண்ண முடியும், பண்ணல. ஏன்னா அவனுக்கு சாபம் இருக்கு. ஆனா சச்சி விஷயத்துல, இந்திராணி விஷயத்துல நகுஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சாபம் கிடையாது. அப்ப நேரம் இந்திராணி தான் அவனே வரலாமோ இல்லையோ? அப்போ அவனை காட்டல. அப்படி இருக்கச்சேயே கூட இந்திராணி தன்னுடைய கணவனுக்காக எவ்வளவோ சிரமத்தை பொறுத்திருந்தார். ஆகையால பக்தாவுடைய ஹிதத்துக்காக என்னைக்கோ ஒரு நாள், இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கோ ஒரு நாளைக்கு தன்னுடைய கணவன் தன்னோட சேர்ந்துருவான் என்கிற ஒரு சம்பிரதாயம், ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தினாலதான் அவ்வளவு கஷ்டத்தையும் அவ பார்த்துட்டாளாம், பொறுத்துட்டாளாம். ஆகையால இது ஒண்ணும் அதபேட்சையா அதை பார்த்து உன்னுடைய விஷயத்துல ரொம்ப குறவுதான், நீயும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு தாற்பயம். சத்யா கிளேசம் வச்சன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா. இது ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்ற. இதை காட்டுல இன்னும் கொடூரமாக கணவனுக்காக மனைவி பண்ண ஒரு விஷயம், அதாவது பதிவிரதா ஸ்திரீ பண்ணின விஷயத்த, 2வது விஷயத்த சொல்ற. ஸ்மிருத்வா தேவீம் அச்சலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன. அச்சலதனயாம் தேவீம் ஸ்மிருத்வா. அச்சலத்தன ஹைமவதி, ஹிமவானுடைய பெண்ணாக இருந்திருக்கிற தேவி உமாதேவி, ஹைமவதின்னு பேரு. அந்த ஹைமவதியினுடைய ஹிமகிரி தனயான்னு பேர் அவளுக்கு. அவள் பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு என்பதாக சொல்ற. கிரிராஜபுத்திரியன்னா அவள் எப்படிப்பட்டதுன்னா அவளும் ஒன்ன மாதிரிதான், லோக விலட்சணமான ஒரு பிறப்பு. மீதி பேர் மாதிரி மாதாவுடைய கர்ப்பத்துல பிறந்தவள். நீ எப்படி அயோனிஜையாக இந்த பூமியில அவதரிச்சையோ அந்த மாதிரிதான் அவளும் அச்சலா தனையா அச்சல தனையா, அதாவது எலெக்ஷன் அவ்வளவுதான் தவிர நீ பூமியினுடைய பெண்ணாக இருந்திருக்க, அவ மலையினுடைய பொண்ணு அவ்வளவுதானே தவிர அயோனிஜ. ஆகையால அவளும் ஒன்ன மாதிரி இருந்துருக்கான். அவளுடைய ஒரு நிலைய பாரு அப்படின்னா, இங்க தேவின்ற ஒரு சப்தத்தினால சொல்ற. ஜெகதீஸ்வரத்துவ சாம்ராஜ்ய மகாதேவனதா கிருதாபிஷேகம்னு அர்த்தம். எல்லா திக்குக்கும் ஈஸ்வரனாக இருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்துல மகாதேவன் சிவனோட கூட அவளும் பட்டாபிஷேகம் பண்ணினவள். ஆகையாலதான் தேவின்ற சப்தம் சொல்றது. தேவி கிருதாபிஷேகாயம்னு அமரம் சொல்றது. எத்தனையோ ராஜாவுக்கு மனைவிகள் இருக்கலாம், அவள்லாம் தேவின்னு சொல்ல மாட்டா. அவள் எல்லாம் ஏதோ பத்னின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர தேவின்னு சொல்லணும்னா கௌசல்யதான் தேவி தசரத சக்கரவர்த்திக்கு. கண்ணனுக்கு ருக்மிணி தான் தேவியா இருக்கும். கிருதாபிஷேகம் அந்த இதுல பட்டாபிஷேகத்துல அபிஷேகம் பண்ணினவள் இருக்காளே அது. அதே மாதிரி நீயும் எனக்கு, சீதா பிராட்டியும் எனக்கு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு சிவேன விப்ரயுக்தாம், சிவசப்தம் மங்களத்தை சொல்றது. சுவாபாவிகமாகவே மங்களத்தோட இருந்துருக்கிற அப்படின்னு அர்த்தம். மங்களபூயிஷ்டமாக சிவேனன்ற சப்தத்தை என்னத்துக்கு சொல்றது? வேற எத்தனையோ சப்தம் இருக்கும் சிவபெருமான குறிப்பதற்கு. எத்தனையோ விரும்பாட்சா அப்படின்னு எல்லாம் ஒரு பெயர் இருக்கு. அது வேற வேற விதமான கண்ணை உடையவன் அர்த்தம். இப்படி அந்த மாதிரி சப்தத்தெல்லாம் சொல்லாத சிவேனன்னு இந்த இடத்துல சுவாமி சாஸ்திரிக்கிறதுக்கு என்னன்னா மங்களபூயிஷ்டமாக இருக்கிறவன்னு அர்த்தம். அதாவது பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத,
கணவனை விட்டு மனைவி பிரியணும் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? எதனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையோ? என்ன காரணத்தை கொண்டு கணவனை விட்டு பிரியறது? கணவன் படிக்காதவனா இருக்கான், கணவன் பணக்காரனா இல்லாத இருந்துட்டு இருக்கான், கணவன் நல்லவனா இல்லாத இருந்துட்டு இருக்கான். இப்படி ஏதான ஒரு காரணத்தை சொல்லிதானே கணவனை விட்டு பிரியறதுன்றது வரணும். இது எதுவுமே அவனிடத்துல இல்லை. அவன் சர்வமங்கள பூயிஷ்டனாக இருந்துட்டு இருக்கான். அவன் பேரே சிவன் பேரு. அப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு கணவனை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையில கணவனை விட்டு பிரியும்படியான ஒரு சன்னிவேசம் தெய்வாத்து ஏற்பட்டது. ஆனா அந்த இடத்துலயும் அந்த பெண்மணிகள் போச்சுடும். அதுதான் ஆகையால் தான் அவள் தேவின்னு சொல்லி சொல்ற. அங்க எப்படி சொல்லி சொல்லணும்? என்ன ஒரு அற்புதமான விப்ரயுக்தாம் போற. இங்க ஒரு நடந்த ஒரு விருத்தாந்தத்தை பார்க்கணும். இவளுக்கு இந்த பொம்மன ஸ்திரீக்களுக்கெல்லாம் பிறந்தாத்து மேல எப்பவுமே மோகம் அதிகம். இதனால எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படும். இது உண்மையா உபதேசம் பண்றவா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, புகுந்த வீட்டுக்கு போகச்சே பிறந்தாத்து பெருமைய புகுந்த வீட்டுல சொல்லக்கூடாது. புகுந்த வீட்டை எந்த சமயத்திலையும் குறைச்சலாவே நினைக்கவே கூடாது. இப்படி இருந்தாதான் ஒரு பெண்ணால புகுந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். எங்க அப்பா மாதிரி வசதி கிடையாது, எங்க அப்பா மாதிரி வசதி கிடையாதுன்னு கணவனுடையும் மாமனாருடையும் சொன்னாக்கா வெறுப்புக்குதான் ஆளாயிடுவார். சீதா பிராட்டி எந்த சமயத்திலையும் தசரத சக்கரவர்த்திய குறைவாவே சொன்னதில்லை. ஸ்னுஷா தசரதாகம்னு தான் தன்னை முதல்ல சொல்லிக்கச்சேயே நான் தசரதனுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் ஜனகருடைய பொண்ணுன்னே சொல்லிக்கிறான். ஒரு புகுந்த வீட்டுல நடந்துக்கிற பொண்ணு எப்படி நடந்துக்கணும்ன்றத சீதா பிராட்டி காண்பிச்சவோ உனக்கு நன்னா தெரியும். அதே மாதிரிதான் இவளுக்கும் நன்னா தெரியும். பார்வதி தாட்சாயணிக்கும் நன்னா தட்சனுடைய தட்ச பிரஜாபதியினுடைய பொண்ணு தாட்சாயணி, தாட்சாயணியினுடைய கணவன் சிவபெருமான். ஆகையால சிவபெருமானுடைய பெருமை முழுக்க தெரியும். ஆனா இந்த பொம்நாட்டிகளுக்கு எல்லாம் ஸ்திரீகளுக்கு எல்லாம் அந்த பிறந்தாத்து பாசம்ன்றது இருக்க போவே போகாது. அது எப்பவும் ஒரு மூலையில இருந்துட்டே தான் இருக்கும். அது தப்பா ரைட்டான்றத பத்தி அர்த்தம் இல்லை. அது சரியா கூட இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல கணவனை அவமானப்படுத்திட்டு ஒரு பிறந்தாம் இருந்ததுன்னாக்க அந்தாத்துக்கு போறத தவிர்க்கிறது தான் இவளுக்கு நல்லதே தவிர, கணவனை கொண்டாடுற பிறந்தாமா இருந்துன்னாக்க அங்க போகலாம். இவ என்ன பண்றான் அப்படின்னா, இவ விஷயத்துல இந்த சிவேன விப்ரயுக்தானம் அந்த சுபபதியாக இருந்திருக்கிற சிவபெருமானாலே விப்ரயுக்தான் பிரிவை அடைந்தவளாக இருந்திருக்கிற அவளை கொண்டு நினைச்சு பார்த்துக்கோ என்பதாக சொல்லி சொல்ற. சிவனுடைய மனைவி தாட்சாயினி, அவ அப்பா தட்ச பிரஜாபதி பெரிய யாகம் பண்ற. அந்த யாகம் பண்ணச்சே எங்க பார்த்தாலும் எல்லாரையும் கூட்டிருக்கு. ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரையும் அந்த யாகத்துக்கு வா 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 வான்னு கூட்டிருக்கு. ஆனா தன் சொந்த மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்த இடத்துல சிவபெருமான கூப்பிடல. அந்த சிவபெருமான கௌரவிக்கவும் விரும்பல. ஆகையில கூப்பிடல. அதனால மாப்பிள்ளை போல. அப்பா பெரிய யாகம் பண்றார், அந்த யாகத்தை நாம போய் பார்க்கணும்னு இவளுக்கு ஆசை. சிவனிடத்துல போய் கேட்கிறார் தாட்சாயினி, நான் போயிட்டு வரணும், வாயன் நீயும் வாயன்னா. எனக்கு கௌரவிக்கல, நான் வரல அப்படின்னா. இல்ல, எங்க அப்பா பண்ற பெரிய யாகத்தை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆகையால நான் போகணும் அப்படின்னு அவசியம் சொல்றா. சரி, நீ போனா போயிட்டு வா, நான் ஒன்னும் தடுக்கல, நான் வரலன்னு சிவபெருமான் சொல்லிட்ட. அங்கேருந்து போறா. பாவம் போனா அப்பா தக்ஷர் பார்த்துட்டே இருக்க, உள்ள வரைச்சே வான்னு கூட கூப்பிடல.
இவ சொல்ற சில சிலத்துல வரைச்சே ஆஹூதோத்வரம் கச்சேது அனாஹூதோத்வரம் கச்சேது आहूते स्मार्त कर्मणि आहूतो वा अनाहूतो वा न गच्छेत् प्रेत कर्मणि श्लोकम अनाहूतः अध्वरं गच्छेत् ஒருத்தர் பெரிய யாகம் பண்றா நல்ல காரியம் பண்ணா அதுக்கு கூப்பிடணும்லாம் யாருமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம பாட்டுக்கு நாம போகலாம். பெருமாளுக்கு பெரிய உற்சவம் நடக்கிறது, பிரம்மோத்சவம் நடக்கிறது, வைசாக உற்சவம் நடக்கிறது, திருவேங்கடமுடியானுக்கு உற்சவம் நடக்கிறதுனாக்கா தேவஸ்தானத்துல நமக்கு லெட்டர் போட்டு அனுப்புவாடா, நான் இவா வந்து பெருமாளை சேவைன்னு சொல்லுவாடா, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே போய் பெருமாளை சேவைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா அதை நாம பாட்டுக்கு போய் பார்க்கறதுன்றது இருக்கு. அனாபூதா அத்வரம் கச்சேது ஆபூதே ஸ்மார்த்த கர்மணி. ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு சொல்லச்சு இந்த விவாகம் உபநயனம் இந்த மாதிரி கர்மாக்களுக்கு வரைச்சே கூட்டாதான் போகணும். கூப்பிடாதெல்லாம் நாம போகக்கூடாது. அப்புறம் பிரேத கர்மால கூட்டாலும் கூப்பிட்டாலும் நம்ம நிறைய ரூபாய் கொடுக்குறோம் பான்னு கூட்டாலும் போகக்கூடாது. நம்மளால அதாவது அவளுக்கு உண்டான பந்துக்கள் தான் போலாமே தவிர வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாம் பிரேத கர்மாவை பார்க்கறதுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இவள் போய் சொல்ற அனாஹூதோத்வரங்க சேர்த்துன்னு சொல்லிருக்கு. அப்பா யாகம் தானே பண்ற, அவர் கூட்டா தேவையில்லையா கூப்பிட தேவையில்லையா, நம்ம பொறுத்து ஒண்ணும் தப்பு இல்லையே, வா போகலான்னு அந்த தாட்சாயணி கூப்பிடுறா, சிவபெருமான கூப்பிடுறா. சரி உனக்கு இஷ்டமா இருந்தா நீ போய்க்கோ, எனக்கு மனசு ஒப்பல, நான் வரலன்னு சொல்லிட்டு போனேன். அப்படி போனாலும் இப்படி சிவபெருமான கன்வின்ஸ் பண்ணிட்டு யாகத்துக்கு வந்திருக்கா பாவம். அப்படி வந்தா வரிசையே அந்த யாகத்துல இருந்தா கூட பொண்ணு வந்தாக்கா வாமான்னு ஒரு தலையாட்டியான ஒரு கூப்பிடலாம் இல்லையோ, அது கூட பண்ணலையா, ஒன்னும் பண்ணலையா. வந்த உடனே வான்னு கூப்பிடல, ஒண்ணுமே பண்ணல. பார்த்தா மனசுக்கு ரொம்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு பார்ப்போம். இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். சில சமயத்துல சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா பிறந்தாத்துல விட்டு கொடுக்காத பிறந்தாத்துல இருப்பா. அந்த பிறந்தாத்துல இருக்கச்சே தன்னுடைய கணவனை அங்க இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து பெய்வா. அந்த விசால்னாக்கா சரி இப்படி ஒரு முஷிடுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், உன்ன இது பாரு வந்தே தொல்லை வரவே இல்லை பாரு, அது இப்படி பண்றது பாரு அப்படி பண்றது பாருன்னு இவ அண்ணன் தம்பி வைவா, அம்மா அப்பா வைவா, எல்லாரும் வைவா. இப்ப அவளுக்கு போய் அந்த பிறந்தாத்துல வாசம் பண்றது அது சந்தோஷமா இருக்குமா? அது எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அப்படி இந்த பொண்ணு வந்திருக்கிற பொண்ணையான வான்னு கூட கூப்பிடாத ஒரு அப்பா இருந்தாக்க அந்த இடத்துல போனா இவளுக்கு என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் கிடையாது. இவளுக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனையா போட்டான். ஒரு பெரிய பரிபவம். அதோட மித்தம் இல்ல, அந்த தன்னுடைய கணவனை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டான். அந்த கணவனுக்கு ருத்ரனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகம் உனக்கு கிடையாது போ அப்படின்ட்டான். இது தட்ச பிரஜாபதியினுடைய வார்த்தை, உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டு அவளுக்கு. அவ சொல்றா பாவம், மன்னாம்னி மத்விதுர் நாமாபி நிர்மித்தம். இப்போ என் பேரு, அவளுக்கு என்ன பேரு? தாட்சாயணின்னு பேரு. தட்சனுடைய பெண், தட்சனுடைய குமாரத்தின்றதுனாலதானே தாட்சாயணின்னு பேரு. என் பேர்ல கூட எங்க அப்பாவுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு அவ்வளவு வெறுப்பு உண்டு. இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் தானே இந்த சரீரோத்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கவர் தட்ச பிரஜாபதி. அதனால தனக்கு தாட்சாயணின்னு பேர் இருக்கும் இல்லையோ, அந்த தாட்சாயணின்ற பேரை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்மால விழுந்துட்டான். பஸ்மால விழுந்துட்டு இனிமேல் என் பேரை தாட்சாயணின்னு யாரும் கூப்பிட கூட வேண்டான்னு சொல்லிட்டு, அப்ப என்ன இருக்கு, இந்த தட்சனாலே உற்பத்தி பண்ணப்பட்ட இந்த சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அவ அந்த அக்னியில விழுந்துட்டான். ஆனா அக்னியில விழுந்து சரீரம் தான் போச்சே தவிர ஜீவன் நிச்சயமாக இருந்துருக்கு. மறுபடியும் அந்த தன்னுடைய கணவனோட சேரணும்ன்றதுக்காக ஒரு எண்ணம். அதனால அவ என்ன பண்ணா, அந்த வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த சிவபெருமானே தனக்கு கணவனாக வரணும்னு சொல்லி
தபஸ் பண்றான். அது வேற ஒரு சரீரம்ன்றது ஹிமவானுடைய, நீ எப்படி பூமியினுடைய பெண்ணாக இருந்தறியோ அதே மாதிரி அந்த ஹிமவானுடைய பெண்ணாக பிறந்திருக்கான். ஆகையால இப்ப இந்த இடத்துல அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருன்னு சொல்லி சொல்ற. யாருக்காக? ஸ்மிருத்வா தேவீம் அஜலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன. சிவேனம் இந்த கணவனை பிரிஞ்சு பிரிக்க தபஸ் பண்றான். இது குமார சம்பவத்துல 5வது சர்க்கத்துல பார்வதி தபஸ் பண்றதை பத்தி காளிதாசன் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சிவபெருமானே இவங்க தபஸ் பண்ணதே பஞ்சாக்னி, 4 பக்கமும் நெருப்பை மூட்டிட்டு மேல சூரியன் இருந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் தகிக்கும், அது நடுவுல இருந்துட்டு தபஸ் பண்ணுவோம். இப்படி எல்லாம் என்னத்துக்குமா நீ தபஸ் பண்ற அப்படின்னு கேட்பான். என்னுடைய பர்த்தாவா இருக்கிற அந்த சிவபெருமான அடையணுன்றதுக்காக தான் இந்த தபஸ் பண்றேன்னா, அப்ப சிவபெருமான் தன்னை அந்த என்னமா சிவன் என்ன பெரிய விசேஷமா யானை தோல்ல போத்துன்னு இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஸ்மசானத்துல அல்லாடின்னு இருக்கவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா, அவனுக்காகவா இவ்வளவு பிராணம் விடணும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நிந்திக்கிற மாதிரி சொல்லிட்டு இவ சிவபெருமான ஸ்தோத்திரமா பண்றதெல்லாம் அதுல காளிதாசன் 5வது சர்க்கத்துல, குமார சம்பவம் 5வது சர்க்கத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் இப்ப இது கணவனுக்காக பெண்கள், பதிவிரத்தையாக இருக்கிற பெண்கள்லாம் எத்தனையோ கஷ்டங்களை பொறுத்துக்கிறாங்க. இந்த காலத்துல கூட கணவனுக்காக பசங்களுக்காக பெண்கள்லாம் எவ்வளவு தியாகம் பண்றான். அவளெல்லாம் கூட நம்ம விசேஷமா தான் நம்ம ஒத்துக்கணும். தேச விதேசங்கள்ல போய் கணவன் சம்பாதிக்கிறான், அதுக்காக அவளை விட்டுட்டு இங்க இருந்துட்டு இருக்கா. பசங்களுக்காக, பசங்க வாசிப்பு, பசங்களை நன்னா கொண்டு வரணும்ன்றதுக்காக கணவனை பிரிந்து அவ பெண்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு அந்த தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றான். தியாகம் பண்ணிட்டு பசங்களுக்காக இருந்துட்டு இருக்கா. அவ பர்த்தா எங்கேயோ மிலிட்டரியில இருந்துட்டு இருக்கான், எங்கேயோ ஒரு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்துட்டு இருக்கான். அப்படின்னா அதுக்கோசரம் பசங்களை என்ன பண்ண முடியும்? எங்கேனா ஒரு இடத்துல இருந்து பசங்களை நல்லா வாசிப்பு சொல்லி வைக்கணும், பசங்களை முன்னேற்றணுன்றதுக்காக தியாகம் பண்ற பெண்மணிகள் இந்த காலத்திலயும் இருந்துட்டு இருக்கா, இல்லைன்னா சொல்லல. இப்ப பெண்களுக்கு இதெல்லாம் நேரிடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு சில சமயங்கள்ல நாம எல்லாருமே விரும்புற அளன்னு, தான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற அளன்னு, எந்த பொண்ணாவது கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு யாரானா ஆசைப்படுவாளன்னா? பதிவிரத்தையா இருக்கிற பெண்கள் ஆசைப்பட மாட்டார். கணவனோட வாழணும்னு தான் ஆசைப்படுவா. அது என்ன பண்ண முடியும்? தெய்வாது சில பேருக்கு சில சமயங்கள்ல சில நிலைகள் ஏற்படுறது. பதிவிரத்தையா இருக்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் அவ அதை தாங்கிக்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இருப்பா. ஆகையாலதான் 2 திருஷ்டாந்தம் சொல்ற இந்த இடத்துல. ஒரு இடத்துல அந்த இந்திராணி பட்ட கஷ்டத்தை சொல்ற, கணவன் எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு நிலையில கணவனுக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கே ஏற்பட்ட அவமானமாக நினைச்சுண்டு கணவனை அவமானப்படுத்தினவனாக இருக்கக்கூடிய தகப்பனாருடைய சம்பந்தத்தோட இருக்கிற பேரே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தையே தியாகம் பண்ணி அந்த உமாதேவி அச்சல தனையா பார்வதி, ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண்ணாக இருக்கிற பார்வதி எப்படி பொறுமையாக இருந்தாளோ அதெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கோமா என்று சொல்ற. தேவீம் அச்சல தனயாம் விப்ரயுக்தாஹம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே. இது காட்டிலும் ஒருத்தர் கதற மாட்டார். எனக்காசமா மே, எனக்கு கதமபி ரட்ச ஆத்மானம் ரட்ச, எப்படியோ ஒரு பிரகாரத்துல நீ கட்டணம் படுவ, இருந்தா கூட நான் சீக்கிரமே உன்னோட சேர போறேன். நானு ஒன்ன விட்டு என்னால இருக்க முடியாது. எனக்காக கதமபி உன்னுடைய பிராணனை நீ ரட்சிச்சுக்கோமா
ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே. இது இந்த இடத்துல ஒரு வார்த்தை சுபேன்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையம்மா, மீதி பேர் மாதிரி இல்லை, நீ சுபே அப்படின்னு சொல்றதுனால ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்றோம்ல, அசங்கூச்சித கல்யாண செயலை இவ்வளவு அவ்வளவுன்னு இருக்கனாக்க சுபான் நிமித்தானி சுபானி பேஜரேன்னு அந்த மகர்ஷியே சொல்ற. ஒரு இவளுடைய துரவஸ்தையில கூட ஒரு சுப நிமித்தம் இருக்கு அவளுக்கு. ஆகையால நீ இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாத இருக்கிறதுனால உன்னுடைய நிலைய நிந்திச்சியானா கூட நீ யாருன்றத கொஞ்சம் நினைச்சுப்பாரு. நீ யாருன்னு சொல்லு, நீ எந்த சமயத்திலையும் நீ கஷ்டப்படாத. ஆகையால எனக்காக உன்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணிக்கோ என்பதாக சொல்ற. ஐஸ்வர்ய ரத்னானாம் தன ரத்னானாம் பிரத்யமித்ரேஷு வர்த்ததாம் திருஷ்டாகி புனராவருத்தி ஜீவிதாமிதி நஸ்ருதம். அதாவது என்னை திரும்பி, அதாவது மறுபடியும் பிராப்தின்றது இருக்க, அது அதுதான் உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் உனக்கு வரப்போறது மறுபடியும். அதை நினைச்சிட்டு நீ ஜீவித்தோடு இருக்கு. மாருதோ தேவி சோகேன அபூத்தே மனசோபயம் சசீவ பத்யா சக்கரேன பத்ரா நாதவதீஹ்யசி. அந்த இடத்துல வரைச்சே சசி திருஷ்டாந்தத்தை சொல்லிருக்க. ஹனுமான் சொல்லி திருஷ்டாந்தம் சொல்ற. ஹனுமான் என்ன சொல்ற? மாருதோ தேவி சோகேன மாபூத்தே மனசோ பயம். அம்மா சீதா, நீ அழாத. நீ அழுதியானா எனக்கு அழுக வருதுன்றேன். ஹனுமான், நீ அழாத. ஏன் அழாதன்னு சொல்லி சொன்ன, என்ன பண்ண, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், நான் அழாத, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீதா பிராட்டி கேட்டா அவ சொல்றாடா, சஜீவ பத்தியா சக்கரேன பத்ரா நாதவதீஹ்யசி. ஒரு காலத்துல சச்சி கூட கஷ்டப்பட்டா, இந்திராணி கூட கஷ்டப்பட்டா. அவ அநாசை இல்ல, நாதவச்சு. அவன் இந்திரன் ஒரு காலத்துல இந்த நகுஷனையும் போக்கடிச்சுட்டு இந்திரனோட சேர்ந்த மாதிரி உன்னுடைய நாசனாக இருக்கிற ராமன் ஒன்னு அழைச்சுட்டு போக போறேன். ஆகையால நீ கஷ்டப்படாதேன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துறேன். ஆகையால ஆத்ம ரட்சணம்ன்றது இருக்க எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மானம் சர்வதா ரட்சோ தாரைரபி தனைரபி. அதாவது பணம் காசெல்லாம் போனா கூட போயிட்டு போட்டோம், ஆத்மாவை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஆகையால நீ எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஆத்மாவை ரட்சோடும். ஏனக்கேனா பிபாயேன மிருதுனா தாருணேனவா உத்தரே தீனமாத்மானம் சமர்த்தோ தர்மமாச்சரேது ஆத்மார்த்தே சந்ததி தியாஜ்ய ராஜ்யம் ரத்னம் தனானுஜ அப்படி சர்வஸ்வம் உத்ஸிருஜ்ய ரட்சேத் ஆத்மானம் ஆத்மனான்னு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க கூட ஆத்மாவை ரட்சணம் பண்ணணும். தனம் போனா போட்டோம், ராஜ்யம் போனா போட்டோம், எல்லாம் போனா கூட பரவாயில்ல என்ன சொல்ற. ஆகையால இப்போ உன்னுடைய ஆத்ம தாரணம்ன்றது உன்னுடைய சுகத்துக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய சுகத்துக்காகவும். நீ இல்லாத நான் இருக்க முடியாது. ஆகையால மே ஜீவிதாலம்பனம், என்னுடைய ஜீவிதஸ்ய பிராணனஸ்ய ஆலம்பனம். நான் பொழைச்சு இருக்கணும்னாக்க நீ பொழைச்சு இருந்தாதான் நான் பழைக்க முடியும். என்ன வார்த்தை இருப்பா. பத்யுச்சந்தாத்யசனமபி ஸ்லாகனீஜம் வதூனாம். பத்யுச்சந்தாத், சரி உமக்கோசரம் நான் ஜீவிக்கணுமான்னா, நான் கஷ்டப்படணுமான்னா, இப்படி ஒரு பெண் கேட்கலாம் இல்லையோ. எனக்காக நான் உனக்கு எனக்கு சந்தோஷம் வரும், அதுக்காக நான் இன்னும் ஜீவிச்சிருக்கணும்னா சொன்னால் பரவாயில்ல. நீ இல்லாத என்னால வாழ முடியாது, நான் வாழ்வதற்காக நீ இருக்கணும்னு சொல்றாரு. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா, அதுதான் பத்யுச்சந்தாம் வியசனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். கணவனுடைய மனோரதார்த்தமாக துக்கமே கூட சில துக்கங்கள், பெண்கள் அனுபவிக்கிற துக்கங்கள்லாம் கூட
ஸ்லாகனீயம் கொண்டாட தகுந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்ற. கணவன் என்ன பண்றான், தேச விதேசத்துல போய் எங்கெங்கயோ ஒரு ஊரா போய் அவன் சம்பாதிக்கிற ஒரு நிலை இருந்துருக்கு. இவளும் நிறைய வாசிச்சவள் தான், எல்லாம் பண்ணவள் தான். அதுக்காக இவள் என்ன பண்றா, இவள் தியாகம் பண்ணிட்டு வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு ஆத்துல குழந்தைய பாத்துக்கிறா. 10 சந்தாது வியசனம் அபி ஸ்லாகனீயம். அந்த கணவனுடைய எண்ணத்திற்காக சில பெண்கள் ஏற்றுக்கொள்கிற துக்கம் கூட கொண்டாட தகுந்ததாக, எல்லாராலையும் போற்ற தகுந்ததாக இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, இத இப்படி பாத்துட்டா, இந்த குழந்தைகளா இவ பாத்துட்டா என்ன சொல்லுவா, நங்கநல்லூர்ல ஜெயலட்சுமி மாமி ஒரு மாமியா இருப்பா. வாரத்துல திருவாய்மொழி இது சொல்லியிருந்தேன், பகவத் விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாமாவும் இருப்பார். அந்த மாமி சில சமயத்துல படபடப்பா பேசுவா, என்ன மனசுல படுறதோ மனசுல படுறதுல பேசுவா. அவர் டிஃபென்ஸ்லயோ எங்கேயோ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எப்பயோ வருஷத்துக்கு 1 மாசம் 2 மாசம் தான் வருவேன். மீதி போதெல்லாம் பசங்களை எல்லாம் இந்த மாமி தான் ரட்சணம் பண்ணிட்டு அவ இது பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த மாமி அவர் எதிரையே சொல்லுவா, அந்த மாமி இந்த ஆங் கட்டிட்டு, இந்த ஆண்லாம் புதுசா ஆங் கட்டி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த பசங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆங் கட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அங்கேருந்து இவர் வருவேன். வந்த உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்படி கட்டிருக்கிய அப்படின்னு ஒரு தோஷம் தான் அவருக்கு தெரியுமே தவிர நல்லதெல்லாம் தெரியாது. இப்படி பண்ணிருக்கியா இப்படி பண்ணிருக்கேன்னு வந்த உடனே தோஷத்தை சொல்லுவேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது முழுக்க ஒரே சமயத்துல இது இப்படி பண்ணிருக்கேன், நீ பசங்களையும் பார்த்துட்டு ஆமும் கட்டி இவ்வளவு நன்னா பண்ணிருக்கேன்னு கொண்டாடுவேன்னு நான் நினைச்சிட்டு வந்தேன்னாக்கா, வர்ச்சை இப்படியா வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல இப்ப என்ன வீடியோவா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பப்போ ஏதோ லெட்டர் போடுறது இது பண்றது தானே உண்டு தவிர, அதுவே கூட மிலிட்ரியில இருக்கவங்களுக்கு லெட்டர்லாம் போய் சேராது. ஆகையால இதுல என்ன பண்ண முடியும், இது பண்ணிருக்கேன்னு இந்த மாதிரி பண்ணுவேறுவார் அப்படின்னா. அப்படி இருந்தாலும் கூட நான் அந்த பசங்களை ரட்சணம் பண்றது இருக்க, எல்லாரும் என்ன நல்ல பேராக தான் சொல்லியிருந்தா. நான் தியாகம் பண்ணி பசங்களை நல்லா ரட்சணம் பண்ண அவளை முன்னுக்கு கொண்டு வந்திருந்தா எல்லாரும் என்ன சொன்னா அப்படின்னு. இப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சில சிரமங்களை பட்டா கூட, அந்த கணவனுக்காக சில சிரமம் பட்டா கூட அதுவும் கொண்டாட தகுந்ததுதான். ஆகையால எனக்காக நீ ஜீவிதத்துல உயிரோடு இருக்கிறது உனக்கு சிரமமாக இருந்தாலும் கூட, ராமர் எப்படியானா மீட்டும் போவேன்ற ஒரு எண்ணத்தினாலையும் நான் இல்லாத ராமர் இருக்க முடியாதுன்ற அதுக்காகவாவது நீ ஜீவிச்சு இருக்கணுமா என்று ராமர் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. இது அற்புதமான ஸ்லோகம். இது எல்லா நாளுக்கும் பொருந்தும். இந்த பெண்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு அந்த ராமருக்கும் சீதைக்கும் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவாளுக்கும் இது பொருந்தும். அப்படி ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் அற்புதமா சொல்லிருக்க. இங்க அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை ராமரே விரும்புற மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தை நாம எல்லாரும் பெறணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சச்சாக்லேசம் வச்சன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா ஸ்மர்த்வா தேவீம் அச்சலதனயாம் விப்ரயுக்தாஹம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாசி வியதனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.